வினை தூய்மை என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். துணை நலம் ஆக்கம் தருஉம் வினை நலம் வேண்டிய எல்லாம் தரும். ஒருவருக்கு கிடைக்கும் துணைவர்களால் வலிமை பெருகும். அவர்களுடன் கூடி ஆற்றிடும் நற்செயல்களால் எல்லா நலன்களும் கிட்டும். என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவா வினை. புகழையும் நன்மையும் தராத தூய்மையற்ற செயல்களை எந்த நிலையிலும் செய்யாமல் அவற்றை விட்டொழிக்க வேண்டும். ஓதல் வேண்டும் ஒளி மாழ்குஞ் செய்வினை அது மென்னுமவர். மென்மேலும் உயர்ந்திட வேண்டுமென விரும்புகின்றவர்கள் தம்முடைய செயல்களால் தமது புகழ் கெடாமல் கவனமாக இருந்திட வேண்டும். இடுக்கண் படினும் இலி வந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர். தெளிவான அறிவும் உறுதியும் கொண்டவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக கூட இழிவான செயலில் ஈடுபட மாட்டார்கள். எற்றென்றிரங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றன்ன செய்யாமை நன்று. என்ன தவறு செய்துவிட்டோம் என நினைத்து கவலைப்படுவதற்குரிய காரியங்களை செய்யக்கூடாது. ஒரு கால் அப்படி செய்துவிட்டாலும் அச்செயலை மீண்டும் தொடராதிருப்பதே நன்று. ஈன்றால் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பசியால் துடிக்கும் தனது தாயின் வேதனையை தணிப்பதற்காக கூட இழிவான செயலில் ஈடுபடக்கூடாது. பழிமலைந்தெய்திய ஆக்கத்திற் சான்றோர் கழிநல் குரவே தலை. பழிக்கு அஞ்சாமல் இழிவான செயல்களை புரிந்து செல்வந்தராக வாழ்வதை விட கொடிய வறுமை தாக்கினாலும் கவலைப்படாமல் நேர்மையாளராக வாழ்வதே மேலானதாகும். கடிந்த கடிந்தோரார் செய்தார் கவை தாம் முடிந்தாலும் பீழை தரும். தகாதவை என ஒதுக்கப்பட்ட செயல்களை ஒதுக்கிவிடாமல் செய்பவர்களுக்கு ஒருவேளை அச்செயல்கள் நிறைவேறினாலும் துன்பமே ஏற்படும். அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. பிறர் அழ திரட்டிய செல்வம் அழ போய்விடும். நல்வழியில் வந்த செல்வமென்றால் அதனை இழந்தாலும் மீண்டும் வந்து பயன் தரும். பிறரை துன்புறுத்தி ஒரு செல்வம் சேர்த்தால் அது விரைவிலேயே நம்மை விட்டு போய்விடும். சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் கலத்துநீர் பெய்திரி இயற்று. தவறான வழிகளில் பொருளை சேர்த்து அதை காப்பாற்ற நினைப்பது பச்சை மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் நீரை ஊற்றி அதை பாதுகாக்க நினைப்பதை போன்றது ஆகும்.